எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மாடு வளர்த்திட்டு தான் இருக்கோம். அப்படி நம்ம வளர்த்தக்கூடிய மாடுலேருந்து, இப்ப 1 மாட்டுலேருந்து 2 மாட்டா வாங்கும்போது, இல்ல 2 மாட்டுலேருந்து 3 மாடு வாங்கும்போது, மோஸ்ட்லி எல்லாம் அதிகப்படியா ஹெச்எஃப் மாட தேடி போறோம். என்னப்பா ரீசன் பார்த்தீங்கன்னா, கறவையோட அளவு நல்லா இருக்கு. என்ன காரணத்துக்காக ஹெச்எஃப் மாடு இவ்வளோ பால் கறக்குது? நம்ம எந்தெந்த வகையில பராமரிச்சா இன்னும் பால் அதிகமா கறக்கும்? அப்படின்றத அந்த பதிவுல பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ப ஜெர்சி மாடுலேருந்து ஹெச்எஃப் மாடுகளா வாங்கி பண்ணைய இந்த அளவு எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப கரண்ட்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க வழிக்கும் அனுபவத்த பார்க்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்னைக்கு பதிவுல பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகள்ல கறவைய அதிகரிக்கிறதும், அதே மாரி அது மாரி அதிகரிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரப்போது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அனுபவ பதிவுகளா இருக்கும்போது, வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகள் ஏன் பால் அதிகமா கறக்குதுங்க? ஃபர்ஸ்ட் அத பார்த்துரலாம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகள் நம்ப இனத்த சேர்ந்ததில்ல. கறவைக்காகவே உருவாக்கப்பட்ட மாடுகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகளா தான் கட்டாயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மாடுகள்ல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாடெல்லாம் நம்ப ஊர் மாடா? நம்ப ஏரியா கிளைமேட் மாடான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடையாது. இப்போ இங்க இருக்கிற மாடுகள், ஹெச்எஃப் மாடுகள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே வெளியில இருந்து வந்தது தான். சரிங்களா? ஊசிகள் மூலமா வந்து நம்மளோட கன்றுகளுக்கு போட்டு, அதிலிருந்து டெவலப் ஆகிட்டு வரது தான் அந்த ஹெச்எஃப் மாடுகள். ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ ஒரு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதோட கறவை அதிகரிக்கணும் அப்படின்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லபடியான பசுந்தீவனம். மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள தட்டு, சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா முத்த விடாம, ஓரளவு ஒரு அரை விளைச்சல் நல்ல ஒரு இந்த தருணத்துல அறுத்து போட்டீங்கன்னா, ஓரளவு பசுந்தீவனம் இந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம் குறைவாகவே பார்த்தீங்கன்னா, உங்களால நல்ல கறவைய எடுத்துட்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீவன முறை. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, தீவனம் குடுக்குறதுக்குன்னா, முடிஞ்ச அளவு ஊற வச்சு குடுங்க. இப்ப மக்காச்சோள மாவாகட்டும், அடுத்து இந்த பருத்தி விதை இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு தண்ணீல ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஊற வச்சு குடுங்க. நல்ல ரிசல்ட் குடுக்கும். அதே மாதிரி ஹெச்எஃப் மாடுகள்ல முக்கியமா பால் அதிகரிக்கணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, டெய்லியும் மாட்ட வாஷ் பண்ணுங்க. கழுவுங்க சரிங்களா? கழுவிட்டு நல்லா நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தமான நீர், நல்லா சுகாதாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெயில்ல அதிகமா விடாதீங்க. காலை நேரத்தில இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, வெயிலோட அளவு அதிகமா இருக்கு. காலையில மாட்ட விட்டுருங்க. தண்ணிக்கு விடுறேன்னா, நீங்க ஒரு 8 மணிக்குள்ள தண்ணிக்கு விட்டு அதுக்கு மேல ஒரு மரத்து நிழலிலோ அல்லது மாட்டு கொட்டகையில கட்டி வச்சுக்கோங்க. நல்ல முறையில நல்லபடியா மாடு ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஓரளவு மாட்டோட கறவை என்பது நல்லாவே அதிகரிக்கும். ஏன்னா, மாடுகள் நம்ம பொதுவா ஹெச்எஃப் மாடுகள தேர்ந்தெடுக்க போறோம்னாவே கறவைய கறந்து ஓரளவு இன்கம் பார்க்கறதுக்கு மட்டும் தான். ஏன்னா, இந்த உலகத்துல மனுஷனா அதுவும் பசங்களா பொறந்துட்டா கட்டாயமா எந்தவித வருமானமும் இல்லாம இருக்கவே முடியாது. அதுக்கு மெயினா இருக்க வேண்டியது, சரி நம்மளுக்கு வேணாம், அதிக பிரஷர் வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கும்போது மாடுகள்ல தாராளமா இறங்கலாம். அப்படி இறங்கக்கூடிய விஷயத்துல என்னென்ன தவறுகள் செய்ய போறோம் அப்படின்றது இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா திங்கட்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா, அடிப்படையா பேசிக் ஹெச்எஃப் மாடுகள பத்தி புதிய புதிய விஷயங்கள தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்எஃப் மாட்ட எப்படி பார்த்து வாங்குறது தெளிவா அப்படின்றத டெய்லியும் ரெகுலரா பார்ப்பீங்க. அடுத்து வாங்குவதற்கு முன்னாடி ஒரு மாட்டுல என்னென்ன வகையில கவனமா இருக்கணும். அடுத்து ஒரு வியாழக்கிழமை நாள்ல அந்த மாட்டுக்கு எந்தெந்த மாரி பசுந்தீவனங்கள், உணவு பராமரிப்பு நம்ம மேனேஜ் பண்ணா கறவையோட அளவு நல்லா இருக்கும். அதே மாரி வெள்ளிக்கிழமை நாள்ல சினை மற்றும் இனப்பெருக்கம். இது எதுக்கு ஒரு நாள ஒதுக்கி இருக்கேன்னா, ஏன்னா மாடுகள் லாஸ் ஆகாம இருக்கணும்னா இந்த விஷயத்த கட்டாயமா கவனமா செஞ்சுட்டு இருக்கணும். அதற்காக ஒரு நாள்ல இந்த பதிவுகள் ஒண்ணொண்ணா செப்பரேட்டா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நோய் பாதுகாப்பு அத பத்தி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு மாட்டுல எவ்வளவு லாபம், நஷ்டம் இருக்கு அப்படின்ற பதிவுகள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடு வாங்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அனுபவம். அத சொல்லட்டுங்களா ஃபர்ஸ்ட்டு? இப்பொழுது அச்சீவ் மாடு நம்ம ஃபர்ஸ்ட் மாடு வாங்கணுங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெர்சி மாட வச்சுட்டு இருந்தோம். அச்சீவ் மாடு வாங்கிட்டு இப்ப நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு மக்காச்சோள வயலு. இந்த வயல்ல தான் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல கரமா இருந்துச்சு. இதே மாரி மக்காச்சோள தட்டா இருந்துச்சு. அதுல ஒரு 1/2 வயல் அறுத்துட்டு இருந்தது. புதுசா வாங்கிட்டு வந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000, 80,000. நான் 11வதோ, 12வதோ படிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு தோராயமா தான். ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்டா என்ன டேட் அதெல்லாம் தெரியல. பார்த்தீங்கன்னா, நல்லா கூலிங்கா இருக்கு. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழைக்காலம். மாடு பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய மாடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடு தெரியாம, அறியாம ஒரு வயதான மாடா வாங்கிட்டு வந்தாரு அப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த மாடெல்லாம் ஒரு 6, 7 ஈத்து போட்டு நல்ல நீட்டு மாடா இருந்துச்சு. மாட பார்க்கவே எனக்கு பயம். என்னடா எகிறி எகிறி உழந்துற போது, கால கீழ மெரிச்சிட போது. அது பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம கன்றுக்குட்டிலாம் ஒடியாரும் பார்த்தீங்களா, அந்த மாரி ஒடியரும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயம். என்னடா இப்படி ஓடுது? இத நம்மளால வச்சு பார்த்துக்க முடியுமா? மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி நெறைய ரீதியா பயம் இருந்துச்சு. சரி அந்த மாட்ட பிடிச்சிட்டு போகும்போது நல்லா நீவி கொடுக்கும்போது நல்லா பொறுமையா இருந்துச்சு. ஆனா,
அதை பிடிச்சிட்டு போகும்போது எனக்கு பயம், காலைகளை வெறுத்திட்டு போதுடா, மாடே பெருசா இருக்கு. ஏன்னா ஜெர்சி மாட்டை பார்த்துட்டு நீங்க புதுசா ஒரு அச்சப் மாடு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட நான் அந்த மாட்டை பிடிக்கும் போதெல்லாம் அச்சப் மாடு நம்ம பகுதியில முதலில் வந்த காலகட்டம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைம்ல நம்ம வாங்கி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர பயமா இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே பிடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப கையில தான் கறந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல நம்ம கிட்ட மெஷின்லாம் எதுவும் கிடையாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எங்க பாப்பாவும் பால் கறப்பா, நானும் கறப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா நான் அந்த மாட்டை பிடிச்சிட்டு கறந்துட்டு இருப்பேன். காம்புமே கொஞ்சம் லூஸா இருக்கும். உதைக்காம இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை அறுத்து மாடுகளுக்கு கறவை கறக்கும் போது கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா உதைச்சு கிதிச்சு போட்டுருச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்கா போயிடும் அப்படின்றதுக்காக தட்டை அறுத்து பால் கறக்கும் போது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கறவையை கறந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. ரெகுலரா காலையிலயும் மாலையிலயும் கறந்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது தான் ஓகே அச்சீவ் பண்ணல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பசுந்தீவனம் அப்படின்றது என்னென்ன வகையில் இருந்துச்சுன்னா சோளத்தட்டு, மக்காச்சோளத்தட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த உலர் தீவனம் அப்படின்னு என்னன்னே தெரியாம மாடு வளர்த்திட்டு இருந்தோம். பெரும்பாலும் இப்ப நஷ்டமடைறதுக்கு காரணம் இந்த வெளியில இருந்து தீவனம், அடர் தீவனம் வாங்கி தான் ஆகணும். எந்த மேனேஜுமே பண்ண முடியாது. கொஞ்சம் விலை குறைவா இருக்கிற தீவனத்தை வாங்கி போட்டுக்கலாம். அதே பசுந்தீவனத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த காலகட்டத்திலும் வெளியில இருந்து வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஷெட்யூல்ல நம்ம பசுந்தீவனத்தை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஒரு மாட்டுல லாபம் இருக்கும். ஏன்னா ஒரு மாடுனா வாங்கி நம்ம 70,000 மாட்டை வாங்கி வளர்த்தி பால் கறந்து ஊத்தணும்னா அதுக்கு பேசிக் நீடே உணவுப் பொருள். அதற்கான பசுந்தீவனத்தை நம்ம வயல்ல முழுக்க முழுக்க தயார் நிலையில வச்சுக்கிட்டா மட்டும்தான் லாபம் என்பது மாடுகளின் மூலமாக அச்சீவ் மாட்டுல கட்டாயமா இருக்கும். சரிங்களா? அதனால நல்ல முறையில எந்த பண்ணை வைக்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல வைக்கிறதா இருந்தாலும் சரி, ரெகுலரா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இதுக்கு மேல நான் முன்ன ஒரு டைம் டேபிள் அடிப்படையில சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க மாடு வளர்த்தனாலும் சரி, இல்ல வளர்த்தாம இருந்தாலும் சரி, பேசிக் லெவல்ல இருந்து ஒரு 0ல இருந்து 100% ப்ரொஃபஷனலா மாடு வளர்க்கறதுல இது இப்படி நோய் மேலாண்மையில இருந்து ஆடு மற்றும் மாடும் இதுக்கு மேல கலந்து வரும். சரிங்களா? சரி, ஆடும் கலந்து வரும். இது மாதிரி விஷயத்த ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்